நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த சட்டமன்ற பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான நிறைய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல என்னென்ன திட்டங்கள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் மெயினான திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துல மொத்தமாவே 2 பீரியட் தான் பிசிக்கல் எஜுகேஷனுக்கு இருக்கும். அதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி எல்லா நாளுமே ஆஃப்டர் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 1 ஹவர் கண்டிப்பா விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி அதுக்கு கம்பல்சரி அதை எல்லா ஸ்கூல்லயும் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 1051 கோடி விளையாட்டு மற்றும் இளைஞர் திறன் மேம்பாட்டுக்கு ஒதுக்கி இருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். இவங்க இந்த ஸ்போர்ட்ஸ் ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போறாங்கன்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இளைஞர்கள் மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ் ஒரு கெரியரா எடுக்கும்போது ட்ரக்ஸ் சைடு போக மாட்டாங்க அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. அது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 50 ஒலிம்பிக் எக்ஸலன்ஸ் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்ராஸ் எல்லா மாவட்டத்திலையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு சென்டர் கிடைக்கும், ஒரு ஒலிம்பிக் சென்டர் கிடைக்கும். அந்த ஒலிம்பிக் சென்டர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நல்ல பிரைம் அத்லீட்ஸை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு, ஒலிம்பிக்ஸ் லெவலுக்கு தயார்படுத்துறதுக்கு அது ரொம்ப உதவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 8 to 18 வயசுல இருக்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல யாருக்கெல்லாம் தனித்திறமை இருக்கோ விளையாட்டுல அவங்களை அங்க இருந்தே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காகவும் ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா முன்னாடி வீடியோஸ்லயே சொல்லியிருக்கோம், பர்டிகுலரா நம்ம ஃபுட்பாலுக்கு போட்டிருக்கோம். இது எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே பொருந்தும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நீங்க எடுத்துட்டு போகும்போது அண்டர் 12, அண்டர் 15, அண்டர் 18, அண்டர் 20 இந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போது நிறைய வாய்ப்பு கிடைக்கும். எனக்கு ஏன் இந்த பட்ஜெட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ரீசெண்டா நடந்த காமன்வெல்த் 2026ல நம்ம 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 தமிழ்நாட்டை பத்தி நிறைய பெருமை பேசிக்கிறோம். நம்ம தமிழ்நாடு எல்லா விஷயத்திலயும் வளர்ந்த மாநிலமா இருக்கு. நம்ம கம்பேர் பண்ணுவோம், நம்ம நார்த் சவுத் அப்படின்னு கம்பேர் பண்றப்ப நம்ம எவ்வளவு வளர்ந்த மாநிலமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேலையில இந்த காமன்வெல்த் 2026ல பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, மொத்தம் 39 மெடல் ஜெயிச்சோம். அதுல வெறும் 3 தாங்க தமிழ்நாட்டுல இருந்து. அது ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கிட்ட நல்ல திறமையான அத்லீட்ஸ், ஸ்போர்ட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டான ஒரு வாய்ப்பு, பினான்சியல் சப்போர்ட் இல்ல அப்படிங்கறதுதான் ரொம்ப ஒரு வருத்தமான செய்தி. ஆனா அதை பிரேக் பண்ற மாதிரி இப்போ ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. எலைட் அத்லீட்ஸ்னா இந்த ஸ்டேட் ஜெயிக்கிறவங்க, நேஷனல் போறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பினான்சியலா சப்போர்ட் பண்ணும்போது அவங்க இன்னமும் சீரியஸா எடுத்துக்கிட்டு பினான்சியல் சப்போர்ட் அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் கிடைக்கும் போது அவங்க சீரியஸா இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு மேலும் நேஷனல்ல இருந்து இன்டர்நேஷனல் போகும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு உண்டான பெருமையை கண்டிப்பா எடுத்துட்டு வருவாங்க. ஏன் இதை சொல்றேன்னா, ஹரியானா மட்டும் பாத்தீங்கன்னா 11 மெடல் ஜெயிச்சிருந்துச்சு. நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு 3 தான் ஜெயிச்சிருந்துச்சு. எல்லாருமே இந்தியன்ஸ் தான் அட் தி எண்ட். பட் இருந்தாலும் நம்ம தமிழ்நாடு நிறைய ஜெயிக்கும் போது என்னைய மாதிரியே நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கண்டினியூஸா ஃபாலோ பண்ற நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய ஒரு விஷயமா தெரியும். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த செயல் திட்டங்கள்லாம் அறிவிச்சதுக்கே நம்ம பாராட்டி போடுறோம். ஆனா இந்த செயல் திட்டங்கள்லாம் எந்த அளவுக்கு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. ஒருவேளை இம்ப்ளிமெண்ட் தவறுனாலும் நம்ம அதை கண்டிப்பா விமர்சனம் பண்ணுவோம். ஆனா நம்ம தமிழ்நாடு அரசு கண்டிப்பா இதை நல்ல முறையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை ப்ராப்பரா கொண்டு போவாங்க. அடுத்தடுத்து நடக்கிற சாம்பியன்ஷிப்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்களும் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அடுத்த லெவல்ல போகணும், இந்தியன் ஸ்போர்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க, இந்தியன் அத்லீட்ஸ் வேர்ல்டு லெவல்ல ஜொலிக்கணும் அப்படிங்கிறத நீங்களும் பார்க்கணும் அப்படின்னு ஆர்வமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல அதுக்குண்டான அப்டேட்ஸை போட்டுட்டே இருப்போம். மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.